சார் இப்போ இங்கே நிறைய அசிஸ்டன்ட் இருக்கும். அதில் வந்து என்னென்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமா டைரக்டரை பற்றி என்ன பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள். நான் அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்கலாக சொன்னேன். நீங்கள் நிறைய நாவல் படிக்கணும் அப்படின்னு. நாவல் படிச்சிங்கன்னா நாவல் எப்படி உருவாகும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய நாவல் உருவாகிற விதம். ஒருத்தர் எப்படி கதை எழுதுவாங்கன்னா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் கதை எழுதுவாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாத்தையும் அவனால் எழுத முடியாது. ஒரு 10-100 பேஜுக்குள்ள விஷயத்தை திங்க் பண்ணிட்டு கடைசியாக ஒரு லைனில் கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த ஒரு லைன் வந்து பழையபடி 100 பேஜுக்கான விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்லும். தட்ஸ் அது எழுதும் போதே தெரிஞ்சிடும். சுந்தர் ராமசாமி எல்லாரோட நாவல் படிங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அதனால தான் நாவல் பேஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கேமரா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் கதை உங்களுக்கு கதை சொல்லும்போது வித்தியாசமாக என்ன சொல்லணும்னு தோணுது, தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது சொல்லும்போது நம்ம வந்து டெக்னிக்காக ஓகே இது லோ ஆங்கிள் வச்சிடலாம், வில்லன் வந்தானா ஹீரோ வந்தானா ஐஸ்பிள் எடுக்கலாம், இதெல்லாம் ஒழிச்சிடணும். இல்லை இருக்கவே இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன மைண்டில் பிடிக்குதோ அது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இட் இஸ் கிரேட். அதுதான் வந்து நம்ம ஊரத்துலாம் வெளில பண்ணுறாங்க. அதே போல் நமக்கு வந்து நம்ம கல்ச்சர் நிறையா இருக்குது. வெரி மச் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். எந்த படமும் பாருங்கள், ஏதாவது சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அது வந்து உலக சினிமா மாதிரி இருக்குது சார். உலக சினிமா மாதிரி தான் இருக்குது, உலக சினிமா கிடையாது. இல்லை எல்லாரும் பாருங்க விளம்பரம்லாம் அடுத்து ஒரு உலக சினிமா மாதிரி இருக்குது, உலகத்தரமான சினிமா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மாதிரி தான். பட் இட்ஸ் நாட் லைக் தட் சேம். வி ஹாவ் டு கிரியேட். அது நமக்குள்ள நிறைய கல்ச்சர் இருக்குது. ஸோ அது நீங்கள் போக நீங்கள் போயிடுச்சுன்னா சினிமாட்டோகிராஃபி பேசிக்காக என்னென்னா ஓகே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ காலைல ஒரு மார்னிங் சீன் எடுக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சீன் ஃபுல்லாக நீங்கள் மார்னிங் லைட்டில் எடுக்க முடியாது. அப்படின்னா யாரும் படமே கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்டாவது நீயா டிசைன் பண்ணி ஒரு மானிட்டர் ஷூட் பண்ணி அதை மேட்ச் பண்ணி ஷூட் பண்ணி அவ்வளோதான். காலைல 5 மணிக்கு சொல்லிட்டு அது மத்தியானம் 12 மணிக்கு எடுக்கக்கூடாது. அது நமக்கு தெரியாது, படத்தை தெரியாது, நம்ம அதெல்லாம் தெரியாது பண்ண. அதெல்லாம் படத்தில் வந்து இந்த ஸ்டோரியை என்ஹான்ஸ் பண்ணும். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி. இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, எல்லாருக்கும் உங்கள் பிடிச்ச ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. நம்ம ஷூட்டிங் பண்ணோம்னா இப்போ இந்த மாதிரி ஆளுங்க கூட்டினா எல்லாம் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஷூட்டிங்னா எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷன். அது இல்லாமல் பேசிக்காக இருந்தாவே இது போகும். அப்படிதான் கிடையவே கிடையாது. அப்படிதான் பர்ஃபிலாம் வந்து அவ்வளோ அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்காது. டார்க் படம் தான். நான் அதான் நான் சொன்னேன். அது என்னுடைய நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் அதுக்காக சொன்னேன் நாவல் படிங்கன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட். என்னுடைய இதுவே வந்து நான் ஆப்போசிட் திங்க. டெட் பார்ட்னோட ஏன் டார்க்காக காமிக்கிறேன்? டெட் பார்ட்னு செலிப்ரேட் பண்ணுறாங்களே. 90 வயசு 100 வயசு இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ செலிப்ரேஷனாக இருக்கும் பாருங்கள். ஒயிட் பிரைட்டாக ஏன் இருக்கக்கூடாது? ஏன் அது சோகமாக காமிக்கணும்? கொஞ்சம் வயசான நம்ம டெத்து பண்ணும்போது ஏன் அப்படி இருக்கக்கூடாது? சில வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு அமைதி, ஒரு சைலன்ஸ் இருக்கும். டெத்து பண்ணுறாங்கன்னா வந்து ஈவினிங் தான் நடக்குது. இல்லை எந்த நேரம் நடக்கும். மிட் நைட்டு கூட இருக்கும், பகலில் கூட. நம்ம பார்த்தீங்கன்னா அது ஸ்பெசிஃபிக்காக ஈவினிங் வச்சுருப்பாங்க, சாயந்தரமாக வச்சுருப்பாங்க. ஏடா கட்டினா அப்போ தான் டெட் பாடி எடுக்கணுமா? இல்லை எல்லாருமே சாயந்தரம் தான் சாவாங்களா? அதெல்லாம் அப்படிதான் ஒன்றுமே கிடையாது. ஹவு யூ கிரியேட், தட்ஸ் வை ஐ அம் சேயிங் யூ ஹாவ் த அமேசிங் பிரைன். மேக் இட் யுவர் செல்ஃப் ஓன் வேர்ல்டு. ஸோ நீ அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம கஷ்டமாயிடும். நான் வந்து 29 ஃபிலிம் ஒர்க் பண்ணிருக்கேன், 28 டேரக்டர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். நான் யாரு கூட வந்து தேவையில்லாமல் அவங்ககிட்ட டைம் பாஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு அவங்க கூட திரும்ப நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண அந்த கவலையும் கிடையாது. எனக்கு அதாவது கம்ஃபர்ட்டாக இருக்குது. புதுசாக ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ண வி ஹாவ் த கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவன் நம்ம பர்சனலாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு சிம்பிள், என் வீட்டில் என் ஒய்ஃபுக்கு நல்லா ஹஸ்பண்டாக இருந்தால் போதும், என் பசங்களுக்கு நல்லா ஃபாதராக இருந்தால் போதும். அவ்வளோதான் என்னோட கான்செப்ட். வீட்டை விட்டு வெளில வந்தோன்னா அந்த ப்ரொஃபஷனல் தான் முக்கியம். இந்த உலகத்தில் நான் வந்து ஹார்ஸ் மாதிரி. இந்த வேலைன்னா அது மட்டும்தான், வேறு எதுவும் எனக்கு தெரியவே தெரியாது. யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப் இஸ் ஒன்லி எனி ப்ராப்ளம். இந்த மூடெல்லாம் நம்மளாக கிரியேட் பண்ணுறது தான். அப்போ எப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எப்படி பிரதிபலிக்கிறாங்க. மனுஷார் வந்து அலைப்பாயதில் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்க. இப்போ ஞாபகம் இருக்க அலைப்பாயதில் ரெஜிஸ்டரில் வந்து செல் அவுட்டில் எடுத்துருப்பார். கல்யாணம் பிரைட்டாக தான் இருக்கணும். செல் அவுட்டில் தாலி கட்டுறது வந்து டார்க்காக செல் அவுட்டில் இருக்கும். ஏன் அப்படி இருக்குது?
வெரி சிம்பிள். அவர் என்ன நோக்கி எடுத்தாரு, எனக்கு கம்யூனிகேட் பண்ணிச்சு, திருட்டு கல்யாணம் வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் அவர் அந்த நோக்கத்தில் அவர் எடுக்கல. பட் அவர் ஒரு தாட் இருக்கும், எனக்கு அது கம்யூனிகேட் பண்ணுச்சு. சரி, தட் இஸ் ஐ எம் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இட்ஸ் ரைட், இட்ஸ் நாட் ராங் அப்படின்னு. ஸோ அது என்ன முடிஞ்சு சொல்லுவேன், நீ கல்யாணம் ப்ரைட்டாக சொல்லுவியா? தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையில்லைன்ட்டு. உங்களை படிச்சிருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத விஷயமா இருக்கலாம் அது. ஆனால் எடிட்டில் போயிட்டதுக்கப்புறம் வந்து அந்த எடிட்டரோட இன்ஃப்ளூயன்ஸும் அதில் இருக்கு இல்லைங்களா? எடிட்டிங் தான் ஸ்மூத்னஸ் எடிட்டிங். இல்லை, அவர் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயம் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நான் இப்போ கவலைப்பட மாட்டேன். ஒவ்வொருத்தரும் அவங்களோட எடிட்டிங் டேப்பில் படத்தோட தலையெழுத்தே மாறும். நம்ம எடுத்து எல்லாம் படத்தை வரணும் அவசியமே இல்லை. நான் தான் சொல்லிட்டேன், நீ 100 விஷயத்த பண்ண, ஒரு விஷயம் படத்தில் வந்தால் போதும். அடுத்து 99 பாக்கி இருக்கு, நீங்கள் அடுத்து ட்ரை பண்ணுறதுக்கு. நான் அதை பற்றி நான் எடுத்த பர்ஃபியோட இன்னும் பெட்டரான விஷயம்லாம் படத்தில் இருக்குது. நான் அது வந்து நான் வருத்தப்பட பற்றி எப்போ தப்பாக நினைச்சது கிடையாது. ஐ டோன்ட் கேர். என்னுடைய ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஒன்றுமே எல்லாமே எப்படி ஆரம்பித்தோமோ அதோட பெட்டர் ஃபிலிம் தான் இது. அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம அதனால ஒரு அந்த மாதிரி இருக்குது. அந்த தாட்டே கிடையாது. நான் ஐ ஒன்ட் திங்க் பேக். ஷூட்டிங் முடிச்சா ஷூட்டிங்கே மறந்துடுவேன். நான் 6 மணிக்கு 5:30 மணிக்கு முடிச்சுன்னா 7 மணிக்கு சுத்தமாக ஒரு காஃபி வாங்கி சாப்பிட்டு சுத்தமாக மறந்துடுவேன். நான் வேறு எதாவது பேசிகிட்டு இருப்பேன், என் பையனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பேன், வேறு எதாவது கேட்டுருப்பேன். ஷூட்டிங்கை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். ஃபிலிம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, டிஜிட்டல் ரெண்டும் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் மயமாக ஆகிடுச்சு சினிமான்றது. இப்போ நீங்கள் முன்னே அந்த ஃபிலிம் கேனெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறீங்களா? நான் சில பேர் சொன்னால் உண்மையான ஆன்மா வந்து ஃபிலிமில் தான் இருக்குன்னு இருந்தாலும் டிஜிட்டல் தான் இருந்தாலும் ஃபிலிமில் இருக்க மாதிரி ஒரு குவாலிட்டியாக அந்த ஆன்மா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் உங்கள் வீடு எங்கே? அங்கேருந்து எப்படி வந்தீங்க? பைக்கில் வந்தீங்க. பைக் இருந்தாலும் பைக் இல்லைன்னா நடந்து வந்துருப்பீங்க, எல்லாம் பஸ்ஸில் வந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒன்று தான் இது. நீங்கள் எங்கே டெஸ்டினேஷன், எங்கே போய் சேரணும் அதான் முக்கியம். நீ எதில் போகிறன்னு முக்கியமே கிடையாது. நீ எங்கே போய் சேரணும்னா அது அந்த இடம் தான் முக்கியம். நீ எதில் போகிற, நடந்து போறியா, பஸ்ஸில் போறியா, அதில் போறியா, அதில் இதெல்லாம் ஒரு லக்ஸரி லைஃப். இது வந்து டிஜிட்டலாக ஃபிலிமு அது எது நம்ம எதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம். நீ அப்படி பார்க்க போனால் எப்போ பெயிண்டர்லாம் ஃபேமஸ் ஆனாங்க தெரியுமா? சரி, நான் சொல்கிறேன், பெயிண்டர் எப்போ ஃபேமஸ் ஆனாங்க கேட்டிங்கன்னா கேமராவை கண்டுபிடிக்க ஆரம்பிச்ச பிறகு தான் பெயிண்டர் ஃபேமஸ் ஆனாங்க. கேமரா கண்டுபிடிச்சி 100 வருஷம் கழிச்ச பிறகு தான் கேமரா சக்ஸஸ் ஆச்சு. அந்த 100 வருஷத்துல தான் டாவின்சி, ரெம்பரான் எல்லாம் ஃபேமஸ். ஏன் ஃபேமஸ் கேட்டால் அந்த காலத்தில் வந்து ஓவியருக்கு மட்டும்தான் வந்து எந்த அரசனாக இருந்தாலும் ஹிட்லர் இருந்தாலும் எல்லாம் அடிபடிச்சு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களோட போர்ட்ரேட் வேணுங்கிறதுனால. மற்ற எல்லா ஓவியர் தான் அந்த காலத்தில் கிங்கு. எல்லா வீட்லேயும் ஒரு பெயிண்டர் இருப்பாங்க. எல்லா அரண்மனை எல்லா ராஜாவுக்கும் ஒரு பெரிய பெயிண்டர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பெயிண்டர் வந்து கம்பல்சரி ஓவியர்கள் வந்து. ஆனால் அப்போ அவங்க ஃபேமஸ் ஆகவே இல்லை. கேமரா வந்த உடனே எல்லாரும் இந்த பயத்தில் அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அதில் நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம அந்த காமெடியில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாவின்சி இந்த மோனலிசா பெயிண்டிங் எப்படி ஃபேமஸ் ஆச்சு? அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட விஷயம் ஏதாவது வித்தியாசமாக போடணும். நம்ம சொல்ல வித்தியாசமாக சினிமா போடுறோம்ல, அந்த மாதிரி வித்தியாசமாக பெயிண்டிங் பண்ண சொல்லிட்டு எல்லா பெண்ணு ஆணு எல்லாத்தையும் சேர்த்து, பெண்கள்லாம் வந்து நளிதமாக இருக்குங்களா, நல்லா மோட்டோவாக இருப்பாங்க, ஐப்ரோ இருக்காது, அது மாதிரி கொஞ்சம் ஆம்பளையாக இருக்கும், பொம்பளையாக இருக்கும், சிரிக்கமாக இருக்கும், சிரிக்காமல் இருக்கும். இதை வரைஞ்சிட்டு கடைசியில் அவர் சாப்பிட்றவர்னா அவர் அந்த பெயிண்டிங்கை விற்கவே இல்லை. அதான் அவர் எப்படி ஃபேமஸ் ஆனார்னா அது எல்லா இடத்துக்கும் போவார், எல்லாருக்கும் வரைவார். அதை ஒரு பெரிய ஒரு இதை கிளாத்தை போட்டு டவலை போட்டு கவர் பண்ணி வச்சுட்டே போவார். போயிட்டு காமிச்சிட்டு மூடிடுவார். திரும்பி அது ஏன்னா அதோட டெக்னிக் அது வந்து அதை விளம்பர யுக்தின்னு சொல்லுவாங்க. அதோட டெக்னிக் கடைசியில் லூமியர் வந்து கார்பெண்டர் அவருடைய ஃப்ரெண்டு. அவர் தான் வந்து ஃப்ரான்ஸில் திரும்பி அவர் தான் அந்த லூமியர் இதை ஓவிய கண்காட்சி பண்ணி அதில் கொண்டாந்து வந்து அதுதான் ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அதுதான் முக்கியம். பட் எப்படி அதனால இப்போ ஓவியம் ஃபேமஸ் இல்லாமல் இருக்கா? இட்ஸ் நோ மேட்டர். கேமரா, ஃபிலிமு, டிஜிட்டல் வேற வழியிலனா நமக்கு அது அடாப்ட் போயிட்டு தானே இருக்கணும். Yes, we have to. கண்டிப்பா. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தோல்வி. என்னன்னா அது தோல்வியோட மற்றவங்க நான் தோல்விக்காங்க பாருங்க, அது இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் பவுன்ஸ் பேக் டு. ஆமாம், நான் வந்து எப்போ லிவிங் லைஃப் நான் எப்பயே எடுத்தேன் ஞாபகம் இல்லை. எல்லாருமே அது எக்கேஸ்டாக இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. அது எல்லாமே அது மறுபடியும் ப்ராசஸிங் தானே, அதான் சொன்னேன். அதனால கண்டிப்பாக பண்ணுவேன்.
ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறப்ப அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்டோரி போர்டிங்கிறது ஒரு பங்காக இருக்கிறத கவனிக்க முடியுது. அது எந்த அளவுக்கு அதோட பயன்பாடு இங்கே இருக்குது, நமக்கு எந்த அளவுக்கு தேவை? ஸ்டோரி போர்டு வந்து நீங்கள் இப்போ சிஜியில் க்ரியேட் பண்ணோம்னா அது ஸ்டோரி போர்டு தேவை. மற்றபடி ரியல் கிரியேட் அதெல்லாம் லக்ஸரி லைஃப் ஸ்டோரி போர்டெலாம். இப்போ ஸ்டோரி போர்டுனா ஒரு ஃபைட்டர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர் இருப்பான். அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து 3 நாளில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு அங்கே 2 நாள் முன்னாடி ஷூட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இதான் எடுக்க போகிறேன் இதாக எடுக்க போகிறோம் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அது வந்து நம்ம வசதி வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு சீனை ஷார்ட் டிவிஷன் அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்டோபர் பண்ணாலும் ஸ்டோரி போர்டே போட மாட்டாரு. அவருக்கு என்ன பிடிக்குது அது ஆல்பர்ட் ஹிச்காக்லாம் ஸ்டோரி போர்டே போடுறதே கிடையாது. அவங்க என்ன பிடிக்குது வாங்கார வயலாம் பாருங்க, அது ஸ்டோரி போர்டே போட மாட்டாரு. தட் இஸ் நாட் லெஸ். அதெல்லாம் லக்ஸரி லைஃப். நம்ம வந்து தமாஷா படத்தில் லாஸ்ட்டில் 2 வேறு லொக்கேஷன்லாம் ட்ராமா பண்ணுறது காட்டுவாங்க. டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்லாம் அவங்க தேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது காட்டுவாங்க. அந்த எல்லா லொக்கேஷனுக்கும் நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்களா இல்லை அதெல்லாம் அசிஸ்டன்ஸ் மாதிரி விட்டுருவீங்களா? இது லொகேஷன் நான் இல்லை லொக்கேஷன் லைட்டிங் அந்த செட்டப் லைட்டிங் அது நான் தான் பண்ணுவேன். என்னோட வேலை. இல்லை நிறைய லொக்கேஷன் காட்டுவாங்க. இல்லை எல்லா வேலையும் அது வந்து என்னுடைய ஜாப் தான். எவ்ரி இமேஜஸ் மை இமேஜஸ். எல்லா ஷாட். ஆமாம், என்னுடைய குழந்தைங்களோட என்னுடைய இமேஜஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் என்னுடைய லைஃப். அது லைஃப் அண்ட் டெத்து தான். அதனால வந்து எவ்ரி இமேஜஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு ரைட்டர் வந்து கதை எழுதும்போது அவருக்கு ஒரு இமேஜ் ஒரு காட்சி ஒன்று விரிஞ்சிருக்கும். அந்த காட்சியை நீங்கள் உள்வாங்கும் போது எங்கே கேமரா இருக்கணும்ன்றது வந்து நீங்கள் எப்படி சார் அதை இது பண்ணி எங்கே கேமரா இருக்கணும், எங்கே அது மூவ் பண்ணணுமா, அது ஃப்ரீஸாக இருக்கணுமா? நம்ம என்ன பண்ணணும்னா அதான் அந்த ரைட்டரோட கதை இமேஜ் பண்ண பிறகு டைரக்டர் அதான் வந்து கலெக்டிவ் ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆர்ட் சினிமாங்கிறது ஆர்ட். அது ஒரு தனி அது ஆர்ட்னு சொல்லவே கூடாது. பெயிண்டர் மட்டும் தான் ஆர்ட்னு சொல்லணும். ஒரு புக் ரைட்டர் தான் ஆர்ட்னு சொல்லணும். நம்ம அதை வந்து யூஸ் அந்த ஆர்ட்லேருந்து வந்ததுனால ஆர்ட் ஆகிடுச்சு. பல பேர் சேர்ந்து உருவாக்குறது தான் சினிமா. இட்ஸ் கொலாபரேட்டிவ் ஒர்க், கலெக்டிவ் ஆர்ட்னு பேர். பல பேர் நாலேஜ் வந்து கலெக்ட் பண்ணி வரும். இப்போ டைரக்ட் ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு சீனு அவன் ஒரு விஷயம் பண்ணிருப்பான், அதுதான் எங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் வேற ஒரு ரூபத்தில் பார்ப்பேன். மியூசிக் டைரக்டர் வேற ஒரு விஷயத்தில் பார்ப்பான், எடிட்டர் வேற ஒரு விஷயத்தில் பார்ப்பான். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போய் வேற ஒரு தாட் வரும். அதான் அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அதனால எப்பயுமே வந்து எல்லா டேரக்டர் எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டருமே அவங்க படம் பண்ணும்போது படம் சூப்பராக வந்துருக்கீங்க, படம் சூப்பராக வந்துருக்கும்பாங்க. ஏன்னா நிறைய வாட்டி அந்த கதை படித்து திரும்பி அதுலேருந்து படம் பார்க்கும்போது வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ் எல்லாம் சேர்ந்து வரும்போது இட்ஸ் மிக்சிங். அப்படி வர்றது தான் அது வந்து என்னென்னா இந்த நமக்கு தெரியும் இது போர் அடிக்குது அப்படின்னு. அப்போ தான் கேமரா மூவ்மெண்ட் பண்ண தோணும். நம்ம ஐ விஷன் பார்த்துட்டு இருக்கும்போது மைண்டில் சொல்லுவோம் இது வந்து போர் அடிக்குது. ஸோ இது மூவ்மெண்ட் பண்ணோம்னா நம்ம ஐ ஃபஸ்ட்டு அதான் கேமராமேன் ஐ டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா ஆடியன்ஸ் ஐஸே டிஸ்ட்ராக்ட் ஆகும். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க எல்லா படத்தை முதல்ல பார்க்குறவங்க கேமராமேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே சொல்லிவிடும் இது போர் அடிக்குது, அதுக்காக கேமரா மூவ் பண்ணணும். ஒன்றுமே நத்திங் ரூல் கிராமரே கிடையாது. ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து கிராமர் அதெல்லாம் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. கிராமரே கிடையாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாட், யூ ஹாவ் டு கம்யூனிகேட். நீ சொல்கிற விஷயம் எனக்கு கம்யூனிகேட் பண்ணணும், அவ்வளோதான். அதை வந்து இது ஒரு சாதாரணமாக நீ பயன்படுத்தணும். அதை வந்து இப்படி தான் எடுக்கணும், கேமரா இங்கே தான் வைக்கணும், இங்கே தான் பார்க்கணும், அதெல்லாம் ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது. பட் என்னென்ன பேசிக்காக நம்ம வந்து ஒரு படம் பண்ணும்போது இப்போ நான் இங்கே பேசியிருக்கேன், நீங்களாம் உட்காந்துக்கன்னா உங்களை மாற்றக்கூடாது. கேமரா எந்த பக்கம் வேணாலும் மாற்றலாம், எது வேணாலும் பண்ணலாம். யூ கேன் நாட் சேஞ்ச் த ஆக்டர் போஸ்டர். அதுதான் பேசிக் முக்கியம். தவிர மற்றபடி எதுவும் தேவையில்லை. சட்டத்துக்குள்ள சார் வைக்கிறீங்க, அதுக்குள்ள நீங்க சொன்னீங்க இன்டைரக்டா இதுல திருட்டு திருமணம்ன்றது அந்த ஷேடோவில் காட்சி நடந்த மாதிரி இதுக்குள்ள அந்த செவ்வகத்துக்குள்ள சட்டத்துக்குள்ள வந்து நீங்க காட்சிக்குள்ள பின்னாடி இருக்க விஷயங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? அதுக்குள்ள ஏதாவது சொல்லிட முடியுமா? அதாவது நான் ஃபஸ்ட்டு போன ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து பிடிக்கல அப்படின்னா ஐ மேக் இட் மை செல்ஃப் பிளர். அதை வந்து ஷேலோ ஆக்கிடுவேன். ஆக்டர் நல்லா பண்ணாங்கன்னா ஆக்டர் ஸ்டார்ட் அவுட் பண்ணுவேன். ஆக்டர் நல்லா பண்ணால் ஆக்டர் செல் அவுட் பண்ணிடுவேன். திஸ் தான் என்னுடைய கான்செப்ட். பட் ஐ எம் டூயிங் லைக் திஸ். ஃபஸ்ட்டு போகும்போது ஓகே ரொம்ப கேவலமாக இருக்குது சரியில்லை அப்படின்னா யார்ட்டையும் நான் சண்டையெல்லாம் போடலை. ஐ கேன் சேஞ்ச் இட் வாட் ஐ வாண்ட். அதான் சேலஞ்சிங் ஜாப். ஃபைனல் கால் உங்களோட தான் இருக்குமா டைரக்டரோட? கண்டிப்பாக டைரக்டர் கால் தான்.
என்ன அது இல்லை சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் எனக்கு பிடிச்சதை செய்வேன், இது பண்ணுவேன். ஏன் கண்டிப்பாக ஃபைனல் கால் டேரக்ட் கால் தான். பட்டு என்ன மாதிரி ஆளுலாம் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்ணுவேன். என்னுடைய இது. இப்போ இப்போ நீங்கள் வந்து பெரிய டேரக்டர்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க சார். ஆமாம். ஸோ இப்போ சங்கர் சாரோடலாம் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு சார். எனக்கு இது பிடிச்சிருக்கு. சங்கர் ஃபுல் பெரிய ஆளுங்க யார்ட்டையுமே எனக்கு எப்பயுமே பிரச்சனை வந்ததே கிடையாது. ஏன்னா அவங்களும் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. என்னை ஹையர் பண்ணது அதுதான் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம். நம்ம என்ன பண்ணுறதுக்கு நம்ம கூட வந்து ஃபுல்லாக வெளில எடுத்துருவாங்க. நம்ம எனர்ஜி, நம்ம என்ன தேவை, நம்ம என்ன மைண்டில் இருக்கோமோ அதை வெளில கொண்டு வரது அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் அந்த யூகோ இருக்கவே இருக்காது. நான் ஒர்க் பண்ண எல்லா பெரிய டேரக்டரையும் அவங்கள்ட்ட யூகோவே கிடையாது. அது ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண பிடிக்காத பிடிக்கலன்னு சொல்லுவேன், பிடிச்சிருந்தா பிடிக்கலன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல பிடிக்கல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏன் பிடிக்கல அப்படின்னு. ஸோ அவங்க ஒரு விஷயம் இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு கிளியர் பண்ணுவாங்க. அப்போ இந்த விஷயம் இதுக்கு வேண்டி வேணும் அப்படின்னு எனக்கு கன்வின்சிங் பண்ணுவாங்க. ஒரு சினிமாட்டோகிராஃபரா இருக்கு ஒரு கதையை யோசிக்கிறது எவ்வளவு தூரம் அது இதாக சார். ஒரு எழுத்தாளராக இருந்து ஒரு கதையை யோசிச்சு அதை வந்து நம்ம படம் பிடிக்கிறதுல ஒரு சினிமாட்டோகிராஃபரா இருந்து ஒரு கதையை யோசிச்சு அதை வந்து விஷுவல் பண்ணும்போது கதை உருவாக்கமாகும் போது எவ்வளவு வித்தியாசங்கள் வந்து கிடையாது. பெரிய வித்தியாசம் இருக்கும். நிறைய வந்து நீ ஒரு சினிமாட்டோகிராஃபர் இல்லை, ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு கதை எழுதுனாங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நார்மல் ரைட்டருக்கும் ஃபோட்டோகிராஃபர் எழுதுகிற ரைட்டருக்கும். ஏன்னா அவன் நிறைய காட்சி மூலியமாகவே நிறைய கதை சொல்லுவான். காட்சி மூலியமாக அதை கம்யூனிகேட் பண்ணும். அதனால தான் பாலுமேந்திரா ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர்னால தான் அவர் பண்ண படங்கள்லாம் வந்து காட்சி டைலாக் ரொம்ப கம்மியாக இருக்கும். காட்சி மூலியமாக கம்யூனிகேட் பண்ணும். தட் இஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னால சாதனம் ஃபோட்டோகிராஃபரை வந்து ஈஸியாக பண்ணலாம். அது வந்து ஸ்டாலின் குப்ரிக்கர் அவர் அருமையான ஃபோட்டோகிராஃபர். அவர் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்கும். அவர் ஸ்டோரியும் ரொம்ப அன்கன்வென்ஷனலாக இருக்கும். அவருடைய எல்லா படமும் பிடிக்கும். எஸ்பெஷலாக கிளார்க் காலேஜ் ரொம்ப பிடிக்கும். அது பிளானே கிடையாது. அது வந்து ப்ரொடியூசர் வரணும்ல. ஃபர்ஸ்ட் படம் ஃப்ளாப் படம் கொடுத்துருவோம், வரமாட்டாங்க அவங்க. நான் போய் கதை சொல்கிறேன்னா அடுத்து சொல்லிடுவாங்க, சார் 10 ரூபாய் ஓடல சார் அவர் வச்சு இந்த படம் பண்ணுறீங்கன்றவாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒரு கதை பிடிச்சா ஓகே, கதை நல்லா இருக்கு சொல்லுவாங்க. அடுத்து இதெல்லாம் நல்ல இதுதான், இது நல்ல ஜர்னி தான். இதெல்லாம் நல்ல படம் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஆகும். அப்படின்னா ஒரு ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு டைரக்டர், நான் ஒரு கேமராமேன், அவ்வளோதான். அது ஒரு படம், ஒரு ப்ராசஸிங். அது எனக்கு என்ன தேவையோ நான் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். இல்லை அந்த படம் முடிச்சிட்டேன், டான்ஸ் பண்ணி. அப்படி இல்லை, சில விஷயங்கள் என்னன்னா நம்ம கையில இப்போ பார்க்கும்போது நம்ம நடந்து போகிறோம், நம்ம விஷன் எப்படி இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஹேண்டில். நம்ம நடந்து போகும்போது நம்ம விஷன் இருக்குல்ல, நம்ம விஷனை பார்ப்போம். அது ஏன் படத்தில் மட்டும் ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்குது? ஸோ அந்த விஷனை ஏன் கொண்டு வரக்கூடாது? ஸோ அதுதான் எனக்கு ஹேண்டில் ரீசன். இப்போ சீன் ஸ்டேஜிங் ஆர்ட் டைரக்டர் கூட நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுங்க? சீன் ஸ்டேஜிங் ஸ்டேஜ் ஆர்ட் டைரக்டர் பண்ண மாட்டாரு, டைரக்டர் பண்ணுவாங்க. ப்ராப்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராப் வந்து இப்போ டைரக்டர் வந்து அந்த ப்ராப் வந்து அங்கே இருந்தால் ஓகேன்னா நீங்கள் ஃப்ரேமிங் கேட்டாப்புல அதை எப்படி எனக்கு பிடிக்கலாம் எடுக்க சொல்லுவேன். எடுக்கலன்னா அதை வந்து எப்படி அதை அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணுவோம். ஸ்டேஜிங்கில் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்டேஜிங்கில் நம்ம என்ன இருக்கோ நம்ம ஸ்டேஜில் நம்ம இன்வால்வ்மெண்ட் எல்லாமே தான். என்னுடைய ஃப்ரேமில் எல்லாமே இருக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து டாமினேட்டிவான ஆள். ஏன்னா நான் ஃப்ரேம் வச்சு அதில் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கவங்கள நான் அதை வந்து நான் கொண்டு வர, நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். அது ஒரு பிரச்சனை கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். பட் நான் வச்சது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஐ நோ வெரி குட் ஆர்ட். எனக்கு பெயிண்டிங் பிடிக்கும், எனக்கு ஆர்ட் டைரக்ஷன் பிடிக்கும், காஸ்டியூம் கலர் தெரியும். ஸோ அதனால் வந்து யாருமே என்கிட்ட ஏமாற்ற முடியாது. ஸோ இது நல்லா இருக்குது சார் பண்ணலாம்னா சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருந்தா தான் காஸ்டியூம் கலர்லேருந்து எதுவும் அக்செப்ட் பண்ணுவேன், எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன். சார் கதைக்கு என்ன தேவையோ அது இயல்பான விஷயம் இருக்கிறதே வந்து போதுமானதுன்னு சொல்லுங்கள். மெட்டாஃபார்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? மெட்டாஃபார்ஸ் அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது.
நான் தான் சொல்கிறேன், நான் வந்து அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். த ஃபிலிம் மேக்கிங் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எங்கே நம்ம வந்து அறிவுபூர்வமாக பயன்படுத்தணும், எங்கே வந்து மெஷர்மெண்ட்டாக பயன்படுத்தணும், இதுதான் முக்கியம். இது எல்லாம் தெரிஞ்சவன் நான் கிடையாது. எனக்கு கொஞ்சம் தெரியும், அதனால் நான் சர்வே பண்ணுறேன். ஸோ எவ்ரிபடி நோஸ்னா யூ காட் சர்வே வெரி வெல். இதுதான் கான்செப்ட், மற்றபடி ஒரு கான்செப்டுமே கிடையாது. அதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எப்படி உள்ள கொண்டு வரீங்க, அதான் முக்கியம். நம்ம ஊர்ல நடக்காது ஐயா. நீங்க நம்ம ஊர்ல உட்காந்து இதை பத்தி பேசணும் பிரயோஜனமே இல்லை. எதுங்க நான் எப்படிலாம் நல்லா எதிர்பார்க்கறதே கிடையாது. சொல்ல அவன் ஸ்பான்டனியஸா பண்றாங்க. அதெல்லாம் நீங்க வந்து நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷனா நீங்க நம்ம ஊர்ல அதை பண்ணி அதை ரெடி பண்ணீங்கன்னா, நம்ம ஊர் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி. நீங்க வந்து ஒரு இப்போ ஹாலிவுட்னா பட்ஜெட் இருக்கு, அதை வந்து பிளான் பண்ணி ப்ரீ பண்ண படம் அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணணும். ப்ரீ ப்ரொடக்ஷன் அதுக்கு ஒரு செலவு பண்ணி அதை எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. அது மாறும்போதே தேவையில்லாமல் பணம் வரையாமல். அது நம்ம ஊருக்குலாம் ஒத்து வராது. பேசிக் வந்து பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருக்கணும், அதுதான் முக்கியம். பெரிய படம் வேறு ஒன்றுமே தேவையில்லை. கதையை பக்காவா ஒரு டைரக்டர் ஒரு கேமராமேன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கதையை படித்து விஷுவலாக அவன் ஃபுல் படத்தை அவன் முன்னாடியே பார்த்துடணும். அது மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எக்கனாமிக்கலாக கம்மி பண்ணலாம், நல்லா சினிமா பண்ணலாம். ஒரு ஒரு ஐடியாவை வச்சு லொக்கேஷனில் போய் அதை மாற்றி அதை எழுதி அந்த அவசியமே இல்லை. அப்படி ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா உங்கள் ஷூட்டிங் டேஸே கம்மியாகும். 30 நாள் 20 நாள்லாம் படம் பண்ணிடலாம். அதுக்கு மேலே தேவையே இல்லை. கண்டிப்பாக எஸ். லாஸ்ட் ஒரு 5 வருஷமா அது ரொம்ப போராடி அந்த விஷயத்தை நான் பெற்றிருக்கேன். அதனால் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுங்க. ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அதுக்கு பிறகு தேவையில்லை. போராட்டம், அங்கீகாரம் ஒன்றும் கிடையாது. நான் தான் சொன்னேன், ஒரு டைரக்டர் வந்து நான் தமிழில் ஒரு டைரக்டர் ஸ்கிரிப்ட் கேட்ட பாதி அது மாதிரி 3 படம் விட்டுருக்கேன். ஒரு படம் இல்லை, 3 படம் நான் ஸ்கிரிப்ட் கேட்டு விட்டுருக்கேன். நான் இப்போ கூட ஒரு தெலுங்கு படம், ஒரு பெரிய ஸ்டார் படம் கேட்டாங்க, முதல்ல ஸ்கிரிப்ட் அனுப்புங்க சொல்லுங்க அப்படின்னா. இல்லை சார் ஒரு 3 மணி நேரம் கதை சொல்லுவார், நான் அதெல்லாம் தேவையில்லைக்கா, ஸ்கிரிப்ட் அனுப்பி நான் படிக்கணும்னு சொல்லுவேன். அதுக்கு பிறகு படம் போடுறேன். நான் அது வந்து அது ஒரு இதுவாக வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் நம்ம யார்ட்டையாவது ஒருத்தனாக போராடலாம்ல. ஃபுல் ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஃபுல் ஸ்கிரிப்ட் படிக்காமல் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த அப்படி பண்ணால் தான் படத்தோட மூடு நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ என்னென்னா ஒரு டைரக்டர் என்ன ஒரு கதை யோசிக்கிறாங்கிறது வந்து அவங்க மட்டும் தான் தெரியும். அவங்க சீன் பை சீனாக சொல்லுவாங்க. மொத்த படமாக பண்ணும்போது அது கன்சிஸ்டன்சி, அதோட தொடர்ச்சியாக இருக்காது. வெளிச்சம்லாம் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாம் அந்த ஒன்றுக்கு முன்னு தொடர்பே இருக்காது. ஸோ நான் உனக்கு வந்து தலையும் இல்லாமல் வாழும் தெரியாமல் ஒரு படம் ஃபுல்லாக வேலை செய்யணும். ஸோ ஒரு படம் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக இருக்குன்னா ஃபுல் ஸ்கிரிப்டை நம்ம படம் பார்த்துடலாம். ஓ இந்த கதை இப்படி தான் இருக்கும், இது விஷுவலாக இருக்குன்னா நம்ம ஒரு படம் பார்ப்போம். டேரக்டர் ஒரு படம் ஆல்ரெடி அவன் மனசில் ஒரு விஷயம் வச்சுருப்பான். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு நல்ல படம். நீங்கள் சின்ன பட்ஜெட் படமாக எதுவுமே ஒர்க் பண்ணுறது இல்லையா? அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு மராத்தி படம் பண்ணிருக்கேன், நான் 13 நாளில் ஷூட் பண்ணேன். இல்லை இங்கே தமிழில் உங்களை அணுகிறது கஷ்டம். இல்லை பெரிய இமேஜாக தெரிவிங்க. ஏன்னா ஒர்க் பண்ணுற படம் எல்லாமே பெரிய இமேஜாக தெரியுது பார்க்குறவங்களுக்கு. உங்களை அணுகிறது இல்லையா? இல்லை அந்த மாதிரி யாரு நல்ல ஸ்கிரிப்ட் தான் சொன்னேன். நல்ல ஸ்கிரிப்ட் இப்போ கூட 2 பேர் கேட்டாங்க. நான் சொன்ன ஸ்கிரிப்ட் கொடு படிக்கிறேன்னு சொன்னேன். நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்பிச்சுட்டா நீங்கள் படிச்சுட்டு கண்டிப்பாக படிப்பேன். கண்டிப்பாக பண்ணுவேன். பிடிச்சிருந்தா அதுக்கு பிறகு நீ வந்து ஓகே நீங்கள் யானையை ஹயர் பண்ணுற இல்லை யானைக்கு சாப்பாடு போடணுமா இல்லையா? கொண்டு கட்டி சும்மா கட்டி போட முடியாதுல்ல. அதுவும் அதை பார்த்து யானை நம்ம கொண்டு வரது யானையாக இருந்துச்சுன்னா அந்த யானைக்கு என்ன தேவைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படியே யானை எப்படி சர்வே பண்ணும்? சர்வே பண்ணாதுல்ல. ஸோ நான் என்ன எதுக்கு போடுறீங்க? ஸோ எங்கிட்டேருந்து ஒரு நீங்கள் எப்படி இன்ஸ்பயர் ஆகுறீங்க? என்னுடைய படம் மற்ற படங்கள்லாம் பார்த்தா இன்ஸ்பயர் ஆகுறீங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி வரணும்னா நான் அதுக்கான அது ரெடியாக இருந்தேன்ல. என்னை மட்டுமே போட்டு கை காலெல்லாம் கட்டி விட்டு நீங்கள் கொண்டு வந்து எப்படி பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல சார். அப்படி பண்ணால் அது சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் போயிருங்க சார். எது அப்போ யாருக்கு கூப்பிடக்கூடாதுல்ல. அதான் சொல்றாரு, ஒரு இது வந்தால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு யானை அழகுக்கு எது கூப்பிட்றீங்க? இன்ஸ்பிரேஷன் பார்த்தாலும் கூப்பிட்றீங்க. என்னுடைய படங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் பார்த்தாலும் கூப்பிட்றீங்க. ஸோ அந்த படம்லாம் நான் எப்படி அந்த மாதிரி பண்ணேன்?
ஸோ அதே போல் அந்த அட்லீஸ்ட் அந்த படத்தில் அட்லீஸ்ட் 50% அந்த படத்தில் குவாலிட்டி வரணும்ல. அப்படி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இப்போ நான் அப்படி இல்லை, நான் 100% குவாலிட்டி ஒன்று எதிர்பார்ப்பேன். என்னோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், எனக்கு தேவையானது உங்களால் கொடுக்க முடியும்னா நான் கேட்குற எக்யூப்மெண்ட்ஸும் உங்களால் கொடுக்க முடியும், அதுக்கு குவாலிட்டியும் கொண்டு வர முடியும். அதுதான் என்னோட கான்செப்ட். அதுக்காக வேண்டி தான் நான் வந்து இந்த கான்செப்டை சொல்கிறது. ஜென்ரலா ஆமாம் அதான் சார், எனக்கு அதான் எவ்ரிதிங் ஆல் டுகெதர். நீ அது கொடுக்க ரெடி ஆகிட்டு இருந்துச்சுன்னா அவங்க படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி வந்துடும். அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும்ல. இல்லை சார், ஒரு கேமராமேனுக்கு வந்து டூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இது ஒரு இந்த ரெட் எபிக்ல வச்சு தான் பண்ண முடியுமா? சாதாரணமாக ஒரு ஹேண்ட் கேமரா 5D கேமரா கூட எடுக்கல. அதான் சொன்னேன், அவர் கேட்டது அதான் சொன்னாங்க. எந்த உடைய டெஸ்டினேஷன் என்ன, எங்கே போகணும் அதான் முக்கியம். நீ எதில் ட்ராவல் பண்ணுறது முக்கியமே கிடையாது. உங்கள் கதைக்கு என்ன தேவை, உங்கள் கதை எப்படி இருக்கணும், அந்த கதைக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்தால் போதும். இல்லை சார், இப்போ எனக்கு வந்து நான் வந்து எனக்கு கேமரா லாங்குவேஜ் தெரியும், ஆனால் கேமரா டெக்னிக்லாம் எனக்கு தெரியாது. தேவையில்லை. எதுக்கு உனக்கு? நீ என்ன டைரக்ஷன் பண்ண போறியா, டெக்னிக் போய் ஏதாவது கேமரா ரிப்பேர் பண்ண போறீங்களா? கேமரா ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்க போறீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் டைரக்ஷன் பண்ண போறீங்க. அது ஒரு கருவியை பயன்படுத்தி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம சாப்பிட்றோம், பாத்திரத்தில் வேக வச்சா சாப்பிட்றோம். பாத்திரம் எப்படி பண்ண பார்க்குறோம். இல்லை இல்லை, நமக்கு தேவை அவ்வளோதான். அது ஒரு டூலு. உங்களுடைய கருத்தை இன்னொரு கம்யூனிகேட் பண்றதுக்கு கேமரா ஒரு டூல், அவ்வளவுதான். ஷார்ட்ஸ் வந்து நீங்களா வைக்கிறீங்களா இல்ல டைரக்டர்ஸ் இது பண்றதா? டைரக்டருடைய மேக்ஸிமம் டைரக்டருடைய இருக்கும். பட் தப்பா இருந்துச்சுன்னா நம்ம வச்சிருவோம், அவ்வளவுதான். இது தப்பா இருக்கு, இந்த கன்சிடென்சி நான் பார்ப்பேன், இது கரெக்டா இருக்கா, இது கரெக்டா சொல்றாரா. ஸோ கரெக்டா சொல்றாரா இல்லை, நம்ம தப்பா இல்லை, இதுக்கும் அடுத்ததுக்கும் தொடர்ச்சியா கரெக்டா இருக்கும். ஒரு படம்னு இருந்தா ஒரு ஷாட் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது. ஸோ அந்த சீன் சீக்வன்ஸ் மொத்தமாகவே கரெக்டாக அது கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஷாட் மட்டும் நல்லா வச்சுட்டு அடுத்த ஷாட்லாம் மொக்கையாக இருக்கக்கூடாது. ஸோ ஐ ஹாவ் டு ட்ரை எவ்ரிதிங் இஸ் த பெஸ்ட். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு யாருக்காவது சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு ஒஸ்ட்லேருந்து தான் நான் கொண்டு வருவேன். கிரிட்டீரியா எங்கே இருக்கோ, எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் பண்ணுவேன். அங்கேருந்து வர ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த ஷார்ட் சொன்னால் அடுத்து என்ன ஷார்ட்னு கேட்பேன். இதுக்கு பிறகு என்ன ஷார்ட் வருது, அதுக்கு பிறகு என்ன ஷார்ட் வருது, இதுக்கு பிறகு என்ன ஷார்ட் வருது, ஸோ எங்கே முடியும், அடுத்த சீன் எங்கே ஆரம்பிக்கும் அப்படி கேட்பேன். ஓகே, இதெல்லாம் சொல்லலைன்னா அதுக்கு பிறகு தான் ஷார்ட் டிசைட் பண்ணுவேன். சார், இப்போ க்ரீன் மேட் வச்சு ஷூட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ எல்லா லொக்கேஷனில் போயிட்டு நமக்கு வந்து இப்போ சில கவர்மெண்ட் லொக்கேஷனில் நமக்கு பர்மிஷன் கிடைக்காது. பட் க்ரீன் மேட் வச்சு அது கிராஃபிக்ஸ் இந்தியா வந்து ஜீரோ. சிஜி வந்து வெரி பேட் இன் இந்தியா. ஸோ இந்தியா வந்து அந்த அளவுக்கு முன்னேறல. நம்ம கிராஃபிக்ஸ் படம் பண்ண தேவையே இல்லை, வீட்டுக்குள்ளேயே கதை பண்ணலாமா? அதுக்கு நீங்களும் அதை பயன்படுத்திக்கணும். கதையை எப்படி மாற்றிக்கணும், நீங்கள் தான் கதை எழுதுறீங்க. அதை வந்து ரியலாக கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வரணும். அவ்வளோ செலவு பண்ணி அதை கொண்டு வர முடியுமா? முடியும்னா அதை அட்டம் பண்ணக்கூடாது. இல்லை, அது வந்து நீ எந்த படம் பார்க்குற, ஃபாரின் படம் பார்க்குற, என்ன படம்? அதான் சொன்ன எக்கனாமிக் பட்ஜெட். நம்ம பட்ஜெட்னா அவங்க பட்ஜெட் என்ன? உனக்கு அந்த பட்ஜெட் செலவு பண்ணுற பட்ஜெட் இருக்கா? யூடியூப் வீடியோ மேக்கரே பார்த்தோம்னா பின்னால கிரீன் அடிச்சு அவங்க பேசுறாங்க, பின்னால தேவைக்கு மாதிரி பின்னால விஷுவல்ஸ் மாத்திக்கிறாங்க. ஆமா, சோ அந்த மாதிரி வந்து நம்ம அது ரியாலிட்டியே கிடையாது. அது ரியாலிட்டி கிடையாது. பட் இப்போ இதுல எடுத்தாங்க பெரிய படத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம மெரினா பீச்ல அந்த ரோட்ல தான் வந்து எடுத்துப்பாங்க ஃபைட் ஃபுல்லாவே. பட் அங்க ஷூட் பண்ணனும் வந்து நல்லா தெரியும். அந்த ரோட்ல எடுத்துக்காங்க. அந்த சிஜிக்கு ஆஸ்கார் கொடுத்தாங்களா? பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து அதான் நம்ம ஊர்ல சிஜி வெரி பேட் சிஜி. நம்ம ஊர்ல சிஜி எல்லாம் வந்து 25-30% கூட கிடையாது. ஒரு தரமான எல்லா பெரிய உலகத்தில் மிகச்சிறந்த இயக்குநர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சிஜியில் படம் பண்ணிருக்க மாட்டாங்க. சிஜியை நிறைய விரும்ப மாட்டாங்க. தவிர்க்க முடியாமல் பண்ண முடியலன்னா வேற ஏதாவது பண்ணோன்னா அதுக்கான பண்ணுவாங்க தவிர சிஜியை டிபெண்ட் பண்ணி படம் பண்ணக்கூடாது. கதை என்ன டிமாண்டிங் அதை வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் தேவை, அதுக்காக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். விஜய் பண்ணால் பட்ஜெட் இருக்கும், அவங்க பண்ணிருப்பாங்க. பட் நீங்கள் வச்சு ஒரு புது அரிசி வச்சு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது அந்த அந்த ஐடியாவே தூக்கி போட்டுருணும். உனக்கு எப்போ அந்த வசதி கிடைக்குதோ அதை இப்போ பயன்படுத்தணும். உன்னால் எப்போ அந்த மாதிரி யோசிக்க முடியுமோ அப்போ பண்ண போகிறோம். அதனால தான் நிறைய டேரக்டர் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு எதுன கதையெல்லாம் படமாக வந்திருக்காது. சுச்சுவேஷன் மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. டிஏயும் ஒரு டூல் தான் சொன்னாங்க, என்ஹான்சிங். ஆமாம், என் படத்துலலாம் பெருசாக டிஏக்கெலாம் அது ஒரு பைப் லைன். அது வழியாக அது அந்த பைப் லைன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் படம் வெளில கொண்டு வர முடியாது. அவ்வளோதான். அது ஜஸ்ட் என்ஹான்ஸாக தான் யூஸ் பண்ணேன். நான் டிஏ அதெல்லாம் யூஸ் பண்ணேன். எல்லாமே ஸ்பாட்லேயே நான் சார்
திரைப்படத்துக்கு வந்து ஷார்ட்ஸ் எந்த லெவலுக்கு தேவைப்படுது? இப்போ வைடு, மிட்லாம் நான் அதான் சொன்னேன் 4 ஷாட்ல கூட ஒரு படம் பண்ணாங்கன்ட்டு. அதான் தேவையில்லை. அதான் சொன்னேன் இது நீங்க சொல்றது கிராமர். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் கிராமரே தேவையில்லைன்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணேன். உன் விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணேன். நம்ம ரீசெண்டாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வித்தியாசமான இயக்குநர்கள்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் அவங்க யார்கிட்டையுமே பெருசாக அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணது கிடையாது. அவங்க ஏன் அவங்களால வந்து என்ன அவங்களுக்கு கிராமர் தெரியாது. அவங்க விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும். அதுக்காக வேண்டிய தான் அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் புதுசாக இருக்குது உங்களுக்கு பார்க்க. அதுதான் தாட்டு. உண்மை திரைமொழிக்கு திரைன்னு ஒரு மொழியே கிடையாதுங்க. நீங்கள் தான் சொல்லுங்க திரைமொழி அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அது வந்து ஒரு டூல்ஸ். அது ஒரு திரைக்கு மொழியே இல்லைங்கிறத விட திரைக்கு ஒரு மொழி இருக்கு. ஏன்னா திரைக்கதைன்னு ஒன்று இருக்குங்க. அந்த திரைக்கதையை எப்படி நகர்த்துறோம், அதுக்கு ஷார்ட்ஸ் என்ன விதத்தில். திரைக்கதைன்னா என்ன, கதைன்னா என்ன சார்? கதைங்கிறது வந்து நாம ஒரு டேரக்ட் நரேஷன்ல சொல்ற ஒரு விஷயம். கதைங்கிறது அதான். திரைக்கதைங்கிறது அது எப்படி வேணாலும் சொல்லலாம். அது கிடையாது. இதுதான் தப்பு. திரைக்கதை வந்து ஒளிப்பதிவு, ஆர்ட் டைரக்ஷன், காஸ்டியூம், எங்கே நடக்குது, காட்சி நடக்குது, இதெல்லாம் சேர்ந்ததான் திரைக்கதை. அதான் எல்லாம் சேர்ந்ததான் திரைக்கதை. இது வந்து எல்லாம் சேர்ந்து இப்போ இந்த ரூம் வந்தா இப்போ இந்த ரூம்ல இவ்வளோ இருக்குது, இந்த புக் இருக்கு, இவ்வளோ பேசுறோம், இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு பேர் தான் திரைக்கதை. நான் வந்து இங்கே பேச போறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து கதை. நான் எங்க வந்து பேச போறது திரைக்கதை. இதுதான் இதுக்கு நான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் ஒரு வயதுக்குள்ள கதை சொல்ல முடியும் அப்படின்னும் போது ஆனால் சில க்ளோஸ் தேவைப்படுது. அது ஏன் வைக்கலாமா, வைக்காம போகலாமா? ஏன் அந்த வைடு க்ளோஸ் எல்லாம் வச்சு தெரியுங்களா? அதுக்கு பெரிய சயின்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம கண்ணு கிட்ட பார்க்குறோம் பாருங்க. இப்போ நான் இவங்ககிட்ட ஏதாவது சீரியஸாக பேசணும்னா தூரமாக வந்து பேச மாட்டாங்க. நம்ம வந்து பக்கத்தில் வந்து பேசுவோம். அதை வச்சு தான் அந்த க்ளோஸ்அப் வைட் ஷாட்னே வந்துச்சு. ஆமாம் ஆமாம். அங்கே அப்போ அதான் வந்து க்ளோஸ்அப் வைடு. நம்ம வந்து பக்கத்தில் நெருங்கி கிட்ட வந்து பேசும்போது தான் ஸோ அவனுக்கு புரியணும். இப்போ தான் இவனுக்கு மட்டும் புரியும். இப்போ உனக்கு மட்டும் தனியாக அப்படின்னா தனியாக போட்டு பேசுவேன். அதுக்கு பேர் தான் க்ளோஸ்அப். இப்படிதான் அது வந்துச்சு. அதான் யூ ஹேவ் டு தாட் லைக். ஓகே ஓகே. அதனால அது யூஸ் இல்லையா, இல்ல நம்ம வந்து ஒரு பார்வையாளருக்கு தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா வெறும் வைட்ல கூட நம்மளால சொல்லிக்கலாமா அப்படின்னு. அது உங்களுடைய தாட்டப்பட்டிருக்கு. அது நான் மட்டும் சொல்ல முடியல. கேமராமேனா ஒரு விஷயம் இல்லையா? அதான் இண்டிவிஜுவல் தாட் சொல்றது. அது இண்டிவிஜுவல் உன்னுடைய தாட்டு. நீ வைட்லேயே சொல்லலாம், க்ளோஸ் தான். உனக்கு என்ன பிடிக்குதோ, நீ உனக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணுதோ அதுதான் நீ பண்ணணும். அது நான் சொல்றதை நீ செய்யவே கூடாது. அது ஒன் தாட்டா இருக்கவே இருக்காது. நீங்களே என்னுடைய கேமராமேனா இருக்கும்போது வைட்ல தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். வைட்ல தான் எடுப்போம், அவ்வளவுதான். இது கான்ஃபிடண்டா வந்து எனக்கு வைட்ல தான் கதை சொல்லணும் சார், அவள் தான் எடுக்க போறோம், அவ்வளவுதான். கியூபிரிக் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க. அவர் அந்த பேரி லண்டன்ல அந்த கேண்டில் லைட் சீனுக்காக நாசால லென்ஸ் வாங்கினாரு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு ஷாட்டுக்காக போய் ஏதாவது மெனக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? பட் அதுக்காக வேண்டிய லென்ஸ் எல்லாம் வர வச்சுலாம் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். ரோல் விஷன் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்துச்சு. நான் தான் வேட்டையாடு விளையாடல சேசிங்கில் அவர் கமலில் ட்ரை பண்ணுவார், ஆப்போசிட் பைக்கில் எடுத்து போவான், திரும்ப ரொட்டேட் பண்ணுவோம், ஒரே ஷார்ட்டாக வரும். அதுக்கு பேர் ரோல் விஷன். அதெல்லாம் அட்வான்ஸாக வந்துச்சு. பட் அதெல்லாம் அப்போ அந்த கிரேஸ் இருந்துச்சு. இப்போலாம் எனக்கு அந்த கிரேஸ்லாம் கிடையாது. யூ ஹேவ் டெல் த ஸ்டோரி ப்ராப்பர்லி. இந்த டெக்னாலஜிலாம் இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கே அது ரொம்ப கஷ்டம், காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி கேமராலாம் சுத்தவே கூடாது. அதுதான் முக்கியம். ஒரு டெக்னாலஜி வந்து அந்த டைம்ல தான் இப்போ புதுசாக இருக்கலாம், அது ஃபியூச்சரில் அப்படி இருக்கவே கூடாது. அதனால தான் பழைய படம் நம்ம இன்னும் ரசிக்கிறோம். பிகாஸ் அதில் எந்த டெக்னிக்கும் இருக்காது. அவன் கதையை தெளிவாக சொல்லியிருப்பான். ஆல்பர்ட் ஹிட்ச்காக் ஏன் பிடிக்குது? அவன் என்ன பெரிய டெக்னிக்காக சொல்றாரு? கிடையவே கிடையாது. 4 ஷாட் 5 ஷாட், ரோப்லாம் எத்தனை ஷாட்? ஸோ யூ ஹேவ் டு கம்யூனிகேட். தட்ஸ் ஒன்லி தி திங். அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பெரிய அந்த கிரேஸ் தான் கிடையாது. அப்படி கிடையாது. அந்த லோ எக்ஸ்போசர், லோ லைட், ஹேண்டில் லைட் எக்ஸ்போஸ் ஆகாது. அதுக்காண்டி வர வச்சு ஷூட் பண்ணலாம். ஓகே சார், உங்கள் பார்வையில் சினிமாங்கிறது முழுக்க எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும், இல்லை என்டர்டைன்மெண்ட்காக தான் நீங்கள் படம் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு முயற்சி பண்ணுறோம். இந்த கேப்பில் தான் ஒரு படம் தோக்குது ஜெயிக்குங்கிறது மாதிரி முடிவாகுது. ஏன்னா நல்ல டைரக்டரோட படம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நல்ல ஹிட்டான படம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்குது.
இது ரெண்டுக்கும் என்ன சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட் என்னுடைய என் மை தாட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் செய்யணும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா அது பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதான் நம்மளுடைய ரசனை, நம்ம ரசனைங்கிறத விட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் சினிமா. எல்லாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கதைகள் இருக்கும். அதை வந்து 40 படமாக பண்ணுவாங்களா, 4 படமாக பண்ணுவாங்களா, 2 படமாக பண்ணுவாங்க. அதுதான் ஒரு நம்ம வந்து நம்முடைய ப்ராசஸிங் தாட் பார்த்தீங்கன்னா ஒரு பட் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் படித்தது பாருங்க, ஒரு 25 வயசுக்குள்ள நம்ம என்ன திங்க் பண்ணுமோ அதுதான் வந்து 50 வயசுல ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது வந்து எல்லார்ஜ் ஆகும், அது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்குள்ள உங்களுக்குள்ள அதுதான் ஒரே மாதிரி ஒரு டேட்னா ஒரே மாதிரி பேட்டர்னாக படம் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த தாட்டோட வெளில வர மாட்டாங்க. அவங்களுடைய தாட் அதுக்குள்ளே தான். ஸோ தட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் நிறைய இண்டிவிஜுவல் டேரக்டர்லாம் பாருங்கள், இண்டிவிஜுவலாக பண்ணவங்களாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் படமாக இருக்கும். என்டர்டெய்னிங் அது வந்து மற்றவங்களுக்கு புதுசாக அதை கொண்டு வர்றாங்க. அவ்வளோதான். அது என்ன சைஸில் சொல்கிறோம், அதான் ஸ்மால் சைஸாக பிக் சைஸ், அந்த என்ன சைஸில் அதை இமேஜினரியை கொண்டு வர்றோம், அதுதான் முக்கியம். கேமராவுக்கு சார் முகம் எவ்வளோ முக்கியம். முகமே இல்லாமலுக்கு நம்ம ஒரு படம் எடுத்துட்டோம், முகங்களை காட்டாம உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்திட முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாமே. முகங்களை காட்டாம அது வந்து ரொம்ப ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். நீயே ஒரு 10 நாளைக்கு ஒரு கையை மூடிக்கிட்டே இப்போ ரோட்டில் போ, ஒரு கையை மூடிக்கிட்டே 10 நாளைக்கு ரோட்டில் போ, வெறும் கையை மூடிட்டே போ, எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க, அவங்க கையில் என்ன இருக்குது என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இவங்க சொல்ல கற்றுக்கிட்டா அதுதான் மிகப்பெரிய வித்தை.